வணக்கம் நண்பர்களே. அடடா! இந்த விஷயம் புதுசா இருக்கப்பா அப்படின்னு நான் நெனச்ச மாரி உங்களுக்கும் தோணுதா? இந்த விஷயம் உங்களுக்கு தான். நம்மை ஆளக்கூடிய தலைவர்கள் என்னென்ன படிச்சிருக்காங்க அப்படிங்கிற வரிசையில் நாம பார்க்க வேண்டிய அடுத்த தலைவர் யாருன்னா தங்கம் தென்னரசு. தங்கம் தென்னரசு அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்குமே தெரியும். இவர் வந்து டிஎம்கேல ஒரு முக்கியமான பொறுப்பில் கூட முக்கியமான தலைவரில் இவரும் ஒருத்தர். இவர் வந்து இப்போ வந்து 2024 வரைக்கும் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருக்கார். இதுக்கு முன்னால் பிடி இருந்தது. இப்போ ஃபினான்ஸ் மினிஸ்டராக இவர் இருக்கார். இவர் வந்து ஒரு அரசியல் குடும்பத்தை சார்ந்தவர். இவருடைய அப்பா தான் முன்னாள் எம்எல்ஏயான தங்கப்பாண்டியன் அப்படின்னு சொல்லக்கூடியவர். இவருடைய மகன் தான் வந்து தங்கம் தென்னரசு. தங்கம் தென்னரசுடைய தங்கச்சி தான் வந்து தமிழச்சி தங்கப்பாண்டியன் அப்படின்னு சொல்லக்கூடிய எம்பியாக இருக்கக்கூடிய ஒரு கவிஞர், பெண் எழுத்தாளர் அப்படின்னு சொல்லுவோம்ல, அவர் தான் வந்து இவருடைய அண்ணன். சரி, இவர் என்ன படிச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தோன்னா 1987 அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்காரு அப்படின்னு மட்டும் தான் போட்டிருக்கு. ஒருவேளை என்னுடைய கருத்து கணிப்புப்படி வந்து இவர் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு அப்பாவுடைய அரசியல் வாழ்க்கை பின்பற்றலாம் சொல்லி அரசியல் போயிட்டாரா என்னவோ தெரியல. ஏன்னா இன்ஜினியரிங் படித்தவன் எவன் வந்து இன்ஜினியர் அந்த படித்த வேலையை பார்க்குறான் அதானே. அதில் ஒரு சில பேரில் இவரும் ஒருத்தர் நான் நினைக்கிறேன். சரி, இவர் போல் இன்னும் நிறைய தலைவர்களை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணுமா? மறக்காம கமெண்ட்ல பண்ணுங்க. நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க.